நான் குடியிருக்கிற ஏரியாவில் குடியிருப்போர் சங்கம்னு ஒன்று வச்சேன். அது என்னன்னா 150 வீடுகள், ஹவுசிங் சிலம்பலியன்ஸ் போர்டு வீடு இல்லையா, அந்த காலத்தில் கொடுத்தது 15 ரூபாய் வீடு. அதில் வந்து நான் குடியிருப்போர் சங்க தலைவராக இருந்தேன். இன்னொரு பகுதியிலேருந்து வந்த பசங்களாம் என்னன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த கள்ளசாரம் விற்பாங்களே, ஒரு பில்டிங் இன்னொரு பில்டிங் இருட்டாக இருக்கும், அங்கே வந்து விற்பானுங்க. வீட்டில் எல்லாம் பல பேர் பயந்து போய் பின்பக்கம் அதை திறக்க மாட்டாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு உடம்பு போயிடுவாங்க. உடனே என்ன பண்ணேன், இதை ஒழிக்கிறேன்னா குடியிருப்போர் யாரும் தைரியமாக வர மாட்டாங்க. சார் இதெல்லாம் ஒம்பு சார், அடிப்பான் சார், கட்சி வச்சுக்கிறான் சார். அப்புறம் தான் என்ன பண்ணேன், இளைஞர் மன்றம்னு ஒன்று, இந்த விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லையா, 100 இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து இளைஞர் மன்றம்னு ஒன்று உருவாக்கி அந்த பசங்க பூரா இருந்தான்னு பார்க்க வருவானுங்கல்ல, போவானுங்கல்ல, அவங்க ஸ்ட்ரீட் லைட்டே உடச்சிருவானுங்க. ஏன்னா சாராயம் வைக்கிறதுக்கு தெரியக்கூடாதுல்ல, இது யாரா உடைக்கிறான்னு பார்த்து பூந்து 100 பசங்களை விட்டு அவனுங்களை அடிக்க வச்சு பெரிய பிரச்சனையாகி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அவனுங்க வந்து இது ஒன்று பண்ணானுங்க. மொத்தம் இங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 150 வீட்டில் ஒரு வீட்டுக்கு 5 பேர்னா பாருங்களேன், 1000 பேர் தான் சேர்ந்து அடிச்சாங்க, கேஸ் போடு அப்படின்னு உடனே அவன் பயந்து. இப்படி வந்த போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து இந்த இளைஞர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, குடியிருப்போர் சங்கம்னு சோசியல் சர்வீஸ் மேன் ஆகிட்டேன். ஏன்னா நான் 24-25 வயசுலேயே என்ன தலைவர் வீடு எதுனா தான் சொல்லுவாங்க. வயசு சின்ன வயசு, ஏன்னா நம்ம நல்லது செய்கிறோம்ல, அதனால அதுக்கு அப்போ தான் என்ன பண்ணேன், சினிமா பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்தேன்.